விவசாய டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்கூட்டு பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இது வந்து நம்ம எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், சரிங்களா? இது கூட இந்த பாருங்க கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வடகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இந்த மூணையும் இந்த கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம மூணையும் போடுறோம். இது பாருங்க, வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தை கூட போட்டு வச்சுருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு இப்போது கூட தக்காளி போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த புளிப்பு எல்லாம் இருக்கிறப்போ அந்த பச்சை மிளகா சாப்பிட நல்லா இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன். இதில் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி போட்டு முதல்ல நம்ம கடுகு, காஞ்ச மிளகா, வடகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை போட்டு வதங்குது. கொஞ்சம் நேரம் வதங்குது. பாருங்க, உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு மசாலாலாம் ஒன்றும் கிடையாதுங்க, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் புளி ஊற்ற போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் இப்போ புளி ஊற்றிடும். அவ்வளோதான். இதுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. நல்லா இது வெந்து வரட்டும். பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம எப்பயுமே இந்த புளி போட்டு போடுறதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி போடுவோம்ல, கொஞ்சமாக வெல்லம். அவ்வளோதான். நம்ம இப்போது இதை இறக்கிடலாம். பாருங்களேன், வழக்கம் போல் இது எதை சாப்பிட்லான்னா சும்மாவே போட்டு பிணைஞ்சி சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, இது எதுக்குனாலும், ஏன் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சுவையான ஒரு வெண்டைக்காய் புளிக்கூட்டு. ஓகேங்க, நான் இறக்கிட்டு எடுத்துறேங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு, சூப்பராக இருக்குது இல்லைங்க? நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கங்க. பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லணுங்க. இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறதே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.